புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் வரை மது கொண்டு வரலாம்னு நம்பியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷாக் கொடுக்கும். 90 ml மது கொண்டு போனாலே போலீஸ் கேஸ் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மை என்ன? யாரை நம்புவது? இந்த வீடியோ பார்த்தா தான் முழு கிளாரிட்டி கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நான் இவியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மது எடுத்துக்கிட்டு வரலாமா, எவ்வளோ வரைக்கும் லீகல்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஒரு நபர் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் வரை புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மது கொண்டு வரலாம்னு கூறியிருக்காங்க. இந்த தகவல் வெளியே வந்ததும் பலரும் சரி இனிமே சேஃப்னு நினைச்சாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஆனால் கடலூர் போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 90 ml மது கொண்டு போனாலே ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மக்கள் இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இந்த கான்ட்ரவர்சி எப்படி ஆரம்பிச்சது? வல்லரசு என்ற ஒரு தனிநபரின் கேஸ் தான் இதுக்கு காரணம். அவர் என்ன பண்ணினார்னு பார்ப்போம். புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 750 ml ஒரு பாட்டிலும் 180 ml ஒரு பாட்டிலும் மொத்தம் 1680 ml மட்டுமே கொண்டு வந்திருக்காரு. போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அளவுக்கு அதிகம்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அதுக்கு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அவருடைய வாதம் என்ன தெரியுமா? 2017 அரசு ஆணைப்படி 4.5 லிட்டர் வரை அனுமதி இருக்குன்னு வாதாடி இருக்காரு. இதை கேட்ட நீதிபதி 1680 ml தானே இருக்கு, இது லிமிட்டுக்குள்ள தான் வரும், கேஸ் போட முடியாது அப்படின்னு அந்த கேஸை ரத்து செஞ்சிருக்காரு. ஆனால் ஸ்டோரி இங்கே முடியல. கடலூர் போலீஸார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்கவே இல்லை. அவர்கள் சொல்றது என்ன தெரியுமா? இந்த 2017 ரூல் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. அதனால சென்னை ஹைகோர்ட் ஆர்டருக்கு எதிராக அப்பீல் போயிருக்காங்க. இதனால இன்னும் பெரிய கன்ஃபியூஷன் உருவாகி இருக்கு. அதனால புதுச்சேரியிலிருந்து லிக்வர் எடுத்துட்டு வரும்போது ரூல்ஸ் தெரியும்னு அஷ்யூம் பண்ணிக்காதீங்க. சிச்சுவேஷன் கிளியர் ஆகும் வரை அவாய்ட் பண்றது தான் சேஃப். இந்த மாதிரி ரியல் அண்ட் யூஸ்ஃபுல் தகவல் வேண்டும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.